வெல்கம் டு கிராமர் கேலரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, அதாவது 12th ஸ்டாண்டர்டுடைய யூனிட் 1 பேராகிராஃப் கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது போயம் பேராகிராஃப் அண்ட் ப்ரோஸ் பேராகிராஃப், 2 பேராகிராஃபோட கொஷின்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த பேராகிராஃப் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது படிக்க முடியல, எழுத முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு எழுதிக்கலாம். அதாவது இந்த பேராகிராஃப் இந்த பாயிண்ட்டை மட்டும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு எழுதலாம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன். இப்போ நம்ம போறது எல்லாமே வந்து நம்மளுடைய எக்ஸாம் ரிலேட்டடா போயிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து எப்படி எழுதணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஒரு 2-3 கொஷின் பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வேணும் அப்படின்னா வந்துட்டு என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் போனீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, ஏஜி க்ரோயிங் லேட். அதாவது அது முடியல அப்படின்றவங்க மேபி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் காமனாக எழுதக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய பேராகிராஃப் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலா அண்ட் ஜேக்கோபா வேர் பிரதர்ஸ். ஸோ 2 பேரும் வந்து பிரதர்ஸ். வார் ரூல்டு தேர் ஃபேமிலி. தேர் சிஸ்டர் லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ். ஸோ அவங்க சிஸ்டருக்கு வந்து என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு? டியூபர்குலோசிஸ். They did all sorts of jobs, earn money for her treatment. ஸோ அவங்க நிறைய ஜாப் பண்ணிச்சுக்க அந்த பசங்களே. உங்களுக்கு தெரியும், செல்லிங் ஃப்ரூட்ஸ் பண்ணாங்க, ஃப்ரூட்ஸ் விற்றாங்க, நியூஸ் பேப்பர் சேல் பண்ணாங்க, டூரிஸ்ட்டுக்கு கைட் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண பணம் எல்லாமே எதுக்காக சேகரிச்சாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய சிஸ்டருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக. த நரேட்டர் வாஸ் அ கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் பர்சன். ஸோ நம்மளுடைய நரேட்டர் யாரு? ஏஜி க்ரோனின். ஸோ இவர் வந்து யாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு கைண்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி, ஸோ கைண்ட் ஹெல்ப்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹி ஹெல்ப்டு தெம் பை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ராப் இன் தயர் வில்லேஜ். ஸோ என்ன ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு வில்லேஜில், அதாவது ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு அவர் வந்து வில்லேஜில் கொண்டு போய் அந்த பசங்களை வந்து ட்ராப் பண்றாரு அவங்களோட வில்லேஜில். அண்ட் பட் த பாய்ஸ் டி நாட் வாண்ட் எனிபடி சிம்பத்தி அண்ட் சேரிட்டி. ஆனால் அந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏன் வந்து இந்த பசங்க வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன ரீசனுக்காக அப்படிங்கிறத வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, யாரும் வந்து இந்த பசங்க கிட்ட சிம்பத்தி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தே ப்ரூவ்ட் தேர் லவ், டிவோஷன் அண்ட் சின்சியாரிட்டி. இந்த 2 பசங்களும் இந்த 2 பசங்களும் யாரு? நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ. சரி, 2 பேரும் வந்து அவங்களுடைய ட்ரூ லவ், டிவோஷன் அண்ட் சின்சியாரிட்டி இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது யாரும் வந்து இவங்க மேல பரிதாபப்பட்டு இவங்க விற்கக்கூடிய பொருட்களை வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கறதுல வந்து இந்த பசங்க வந்து தெளிவா இருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஹோல் ப்ரோஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு எழுதிக்கலாம். அது போக நீங்க ஆல்ரெடி உங்க ஸ்கூல்ல ஏதாவது கைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 2 கோட்ஸ் வந்து நீங்க வேணும்னா அங்கங்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஸ்டார்டிங்ல ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், எண்டிங்ல ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இதுக்கு என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட்லயே நான் அப்லோட் பண்ண பேராகிராஃப் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கண்டென்ட் நிறைய கொடுத்துருப்பேன். அதுக்கான பேராகிராஃப்னுடைய லைன்ஸும் சொல்லி கொடுத்துருப்பேன், கோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதை கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேசல் போயம். ஸோ கேசல் போயம் உங்களுக்கு தெரியும், அது ஒரு வார். ஸோ எனிமிக்காக, அதாவது எனிமியை உள்ள வர வைக்கிறதுக்காக என்ன நம்மளுடைய சோல்ஜர்ஸை வந்து என்னவா வித்திருப்பாங்க அப்படின்னா ஒரு கோல்டுக்காக வந்து நம்ம எனிமி கிட்ட வந்து நம்ம சோல்ஜர்ஸை வந்து சேல் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா வந்துட்டு அந்த வார்டர் இல்லைங்களா? சரி, த கேசல் ரிட்டன் பை எட்மின் மியோர். த நரேட்டர் வாஸ் அ சோல்ஜர் who locked in a castle. They had plenty of arms and food there. So the narrator was a soldier and who lodged in a castle. So இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நரேட்டர் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு சோல்ஜர், கேசல்ல வந்து இருக்காங்க. They had plenty of arms and foods there. அங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய தேவையான ஆர்ம்ஸ் என்ன வெப்பன்ஸ், ஃபுட் எல்லாமே அங்க வச்சிருக்காங்க. The castle's gate and wall were very strong. ஸோ அந்த கேசல் அப்படின்னு என்னன்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அது ஒரு கோட்டை.
ஸோ அந்த கோட்டை அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். பழைய காலத்தில் வந்து ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பெரிய கோட்டையில் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து அவங்களோட ஃபுல் பாடியும் மறைச்சி வச்சு அங்கிருந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரியே தான் இந்த கேசல் இந்த கோட்டையில் என்ன எப்படி இருக்கு, அந்த கோட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வால் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கேட்டாக இருக்கட்டும், செவராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங். த கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் சோல்ஜர்ஸ் வேர் லாயல். ஸோ த சோல்ஜர்ஸ் வேர் ரிலாக்ஸ்டு. ஸோ அவங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரேவாகவும், சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து லாயலாகவும் இருக்கிறதுனால அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. பட் தேர் வாஸ் அ டிஸ்லாயல் வார்டர் ஹூ கார்டட் தயர் விக்கெட் கேட். ஹீ லெட் த எனிமீஸ் இன்சைட் த சிட்டடல் ஃபார் கோல்டு. ஆக்சுவலாக எனிமீஸை எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தெரியும், பாகுபலியில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் கடைசியில் வந்து பாகுபலியோட குழந்தைய எடுத்துட்டு வெளியில எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன கேட் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த கோட்டையிலேருந்து எமர்ஜென்சிக்கு வெளியில வர்றதுக்கு யாருக்குமே தெரியாம ரகசியமா இருக்கக்கூடிய ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த வழியா போய்க்கலாம். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு சத்யராஜ் என்ன பண்ணியிருப்பாரு, வழி காட்டியிருப்பாரு. ஸோ ரம்யா கிருஷ்ணன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு அது வழியாக வேகமாக வெளியில் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேட்டு தான் இந்த கேசலில் வந்து இருக்கு. அதில் வந்து யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா இந்த கேசல் இருக்கக்கூடிய சோல்ஜருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கேப்டனுக்கு மட்டும்தான் அந்த டோர் வந்து தெரியும். இப்போ எனிமீஸ் வந்து அதுக்குள்ளே போயிருக்காங்க. எப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டுக்காக நம்மளுடைய டிஸ்லாயல் வார்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கேட்டை வந்து காட்டியிருப்பாங்க. thus the castle was captured. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனிமீஸ், ஏன்னா எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே கேசலில் அந்த சீக்ரெட் ரூமில் இருக்குது. அது எல்லாத்தையுமே போய் எடுத்துக்க சொல்லி நம்மளோட வார்டர் வந்து எனிமீஸ் உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ they took all those things. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. நவ் அவங்க கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கேசல் வந்து கேப்சர் ஆயிரும். The narrator decided not to disclose the shameful story to anyone. இந்த நரேட்டருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டோரியை வெளியில சொல்லவே கூடாது. ஏன்னா ரொம்ப சேம்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி, ஒரு தங்கத்துக்காக நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனிமிஸ் கிட்ட வந்து வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியில சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரேட்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த போயம் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுனுடைய பேராகிராஃப், அதாவது பேராகிராஃப் கொஸ்டின் தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிட்டீங்கன்னா ஓவராலாக பேராகிராஃப் வந்து, அதாவது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற குழந்தைங்க வந்து நீங்கள் இது எழுதுனீங்கன்னா இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேங்களா. சரி, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னடா ஒரே வீடியோவில் இவ்வளோ போடுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ என்ன சொல்கிறது, அதான் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து ஃப்ரம் 10, 11, 12 எல்லாத்துக்குமே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஒரு வீடியோலையும் நம்ம ஒரு 10 மினிட்ஸுக்காவது நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து வீடியோவை நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். ஸோ த வேர்டு ஸ்லாங் அண்ட் அப்படின்னா சினானியம்ஸில் வந்து இப்போ பார்க்க போகிறது இது என்னது, சினானியம்ஸ் அண்ட் ஆன்டினியம்ஸ். அதாவது இம்பார்ட்டன்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சினானியம்ஸ் ஆன்டினியம்ஸ். ஓகேங்களா. ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years, அதாவது நம்மளுடைய கொரோனா பேட்ச் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, ஒமிட்டட் போர்ஷன்ஸ் இருந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த செட்டில் இருந்து இப்போ வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் நிறையா டெஸ்டஸ் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டில் இருந்து எடுக்கப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா. நான் கொடுக்கறது எத்தனையுமே வந்து நிறைய கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. ஸ்லாக்கண்ட் அப்படிங்கிறது சினானியம்ஸில் ரெடியூஸ்ட், ஆன்டனியம்ஸில் இன்க்ரீஸ். அடுத்தது கேஷியஸ் அப்படிங்கிறது வாட்ச்ஃபுல், கேர்லெஸ். டிஸ்அப்ரூவ், ரெஃப்யூஸ், அலோவ். அதாவது இப்போ நான் வந்து இதை சொல்கிறேன், இதை சொல்கிறதோட இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்றா எழுத முடிஞ்சிச்சுன்னா எழுதிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது எக்ஸாமுக்கு ப்ரீவியஸாவோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் படிக்கிற உங்கள் ரிவிஷன் ஷெட்யூல் வரும்போது இந்த 1 marks எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா கட்டாயமாக உங்கள் ரிவிஷன் ஷெட்யூலோட கொஷின் பேப்பரில் இதில் இருந்து ஏதாவது ஒரு 1 mark கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது நான் கொடுக்குறதுலேருந்து லெசன் 1, 2, 3, 4 அப்படின்னு எல்லா லெசனுடைய இருந்து பார்க்கும்போது அந்த சினானியம்ஸ் ஆன்டனியம்ஸ்னுடைய 1 marks வந்து கண்டிப்பாக இருக்கும். டிஸ்அப்ரூவ், ரெஃப்யூஸ், அலோவ்,
brisk, alert, inactive, engaging, interesting, boring, humble, gentle, impolite, ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ரகிள், கோஆப்ரேஷன். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லாக்கண்ட், காஷியஸ் அண்ட் பர்சியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கன்வின்ஸ், டிஷோர்டட், ஸ்கேர்ஸ், செல்டம், ஃப்ரீக்வெண்ட், நொபிலிட்டி, ஹானர், டிஸானர், டிமேனர் அப்படிங்கிறது அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், ஆப்போசிட்ல வந்து மிஸ்பிஹேவியர், டிவோஷன், ஃபெய்த், டெடிகேஷன், லாயல்ட்டி, டிஸ்லாயல், பாஸ்ட், ஸ்டாப், ஸ்டார்ட், ஆர்ட்லெஸ் அப்படின்னா இன்னோசென்ட். இந்த ஆர்ட்லெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஆர்ட்லெஸ், இன்னோசென்ட், ஆர்ட்ஃபுல், டெசர்டட், அன்ஹாபிட்டட், க்ரௌடட், வெக்ஸேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். வெக்ஸேஷன் அப்படின்னா அனாயன்ஸ், டிலைட். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோட், என்டர் வித்தவுட் பெர்மிஷன், அபேண்டன், ரம்பிள், டீப்ரீஸ், ட்ரெஷர், ஹவெக், செல் பை ஷவுட்டிங், புஷ். அண்ட் புக் பேக் எக்ஸசைஸில் இது என்னன்னா ஃப்ரேசல் வேர்ப். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா 10th இருந்து நானே போயிட்டு இருக்கிறதுனால அந்த குழந்தைகிட்ட போய் ஃப்ரேசல் வேர்ப் படிங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரேசல் வேர்ப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது ஒமிட் பண்ணிடும். இப்போ லாஸ்ட் மீடியில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் வந்து 1 மார்க் ரிவிஷன் கிளாஸில் கொடுக்கும்போது அந்த 1 மார்க் ரிவிஷனோட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நான் சொல்லும்போது ரிப்பீட்டடாக சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பைகாட் ஆயிரும். ஸோ அதனால போய் எழுதிடுவாங்க. ஸோ நிறைய அதாவது எல்லா டாபிக்குமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க. மெயினாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமராக இருக்கட்டும், 1 மார்க் கொஷின்ஸாக இருக்கட்டும், அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், இஆர்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா புக்னுடைய அட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் எக்ஸசைஸ் எல்லாம் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த செப்பரேட்டாக கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதை தவிர உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஈஸியாக வந்து 95 above ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேங்களா? அதாவது இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட இனிமேல் படித்தா கூட ஈஸியாக வந்து 95க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். கட் ஆஃப் அப்படின்னா ரிமூவ், கம் அப்பான் டு மீட் சம் ஒன், புட் அவுட், எக்ஸ்டிங்யூஷ், ட்ராப், come to your halt, pass out, faint, take off, start, turn off, oppose, forbid, stand by, support, bank on, relay. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரேசல் ஒர்க். அதாவது உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரேசல் ஒர்க் தான் இது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கிற வீடியோவை 1 or 2 times நல்லா பைக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.